ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாட்டுக்கோழி குழம்பு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கிலோ சிக்கன் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதில் மஞ்சள் தூள், உப்பு, தண்ணி சேர்த்துட்டு ஒரு 2 விசில் விட்டு வேக வச்சுக்கலாம். இப்போது கடாய் சூடாயிடுச்சு. ஒரு 4 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடாயிடுச்சு. உளுத்தம்பருப்பு, மிளகு, சோம்பு சேர்த்துக்கலாம். அடுத்து பிரிஞ்சி இலை, பட்டை, கசகசா, 2 கிராம்பு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இஞ்சி, பூண்டு, வெங்காயம் பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கிடுச்சு. அடுத்ததாக தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போது வேக வச்சு எடுத்த சிக்கனை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. 3 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது சிக்கன் வேக வச்சு எடுத்த தண்ணியை சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சுக்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போது நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பரான நாட்டுக்கோழி குழம்பு ரெடி. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.